காரைக்குடி சிங்கம் கார்ஸ்ல இருக்கேங்க. காரைக்குடி சிங்கம் கார்ஸோட அப்டேட் நம்ம 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம போட்டுறோம். இந்த டயத்துலயும் உங்களுடைய ஆதரவுனால நம்ம காரைக்குடி சிங்கம் கார்ஸ் நிறைய விலை குறைப்புகளும் போட்டிருக்கின்னு இருக்காங்க. இங்க என்னென்ன கார்கள்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, பொலேரோ பாக்குறாங்க, ஹோண்டா சிட்டி டீசல் பாக்குறோம், அதுக்கப்புறம் டஸ்டர். இன்னைக்கு வந்து அல்டோவோட ரேட்டு குறைவா வந்துருச்சு. ஆனா அதுக்காண்டி வந்து அண்டர் ரேட் கார்னு சொல்லுவாங்க. இந்த டஸ்டரு, ரெனால்ட் லாஜி, இது எல்லாமே ரெனால்ட் லாஜி எல்லாம் மெக்கானிக்ஸ்லயும் சரி, நீங்க தாராளமா எடுங்கண்ணா. ஒரே இன்ஜின் தான். அடுத்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல ஃபேமிலிக்காக நீங்க எடுக்கிறீங்கன்னா இந்த 2 காரையும் கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்த 2 கார் மட்டும் கிடையாது, இன்னொரு அல்டோ ஒன்று இருக்கு. ரெடிகோ, சாண்ட்ரோ. அடுத்த டீசல்ல ஸ்விஃப்ட்டுங்க. இதுவுமே வந்து வீடியோ பாருங்க. கண்டிப்பா பிரைஸ் வந்து நல்லா எனக்கு ஒரு திருப்திகரமான ஒரு டிராப்பிங்கா இருந்துச்சு. அதாவது விலை குறைப்பா இருந்துச்சு. 2 டிசைருங்க. 2மே வந்து ஒரு பிரைஸ் டிராப் தான். இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ போடுறேன், எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவீங்க. பட் நம்ம வீடியோக்குள்ள இந்த கார்களை கொடுக்கணும், இந்த குவாலிட்டியான கார்களை தான் கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்றாங்களா, அங்கேயே நீங்க கொடுத்த ஆதரவுல நம்மளுடைய வெற்றி வந்துருச்சுங்க. ஏன்னா வெற்றிச்சோட சேனலுக்கு எல்லாம் வந்துச்சுன்னா கார் நல்ல கார் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்றதே ஒரு பெரிய வெற்றி தானே. அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா பிரீஸா டீசல் ஸ்கார்பியோ கேட்டுக்கிறீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, எங்க வண்டி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருக்கேன். எனக்கே சங்கடமா தான் இருக்கு. பட் நல்ல கார்களை நம்ம வந்து செலக்ட் பண்றதுக்கு, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கோ அதுக்கே டைம் சரியா இருக்கு. உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கறதுல என்னுடைய அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யுது. பட் நம்ம இங்க சிங்கம் கார்ஸ்ல ஒரு ஸ்கார்பியோ இருக்கு. அடுத்து வந்து அல்டோ, அடுத்த டீசல்ல பலேனோ. ஸோ இவ்வளவு கார்கள் நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க நம்ம காரைக்குடி சிங்கம் கார்ஸ்ல முழுசா வீடியோ பாருங்க. நிறைய விஷயம் கலந்து பேசியிருக்கோம். ஒரு நல்ல நண்பரோட ஒரு ஷோரூமுக்கு போய் நிறைய கார்களை நீங்க பார்த்து தேடுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கலந்து பேசுவீங்களோ அது மாதிரி நாங்கள் கலந்து பேசியிருக்கோம். நேர்மையாகவும் சரியாகவும் பேசியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா யாரு யூஸ்டு கார்கள் தேடுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க. வாங்க இங்க உள்ள கார்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் முழுசா அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? எப்படிங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நம்மளுக்கு என்னண்ணே சூப்பரா இருக்குண்ணே. ஃபாலோவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா? இல்ல எல்லாரும் அருமையா இருக்கும். நல்லா இருக்கா? ஓகேண்ணே. இப்போ இந்த வீடியோல என்னென்ன மாதிரி கார்னே பார்க்க போறோம்? உங்க நேம், அட்ரஸ் சொல்லிருங்கண்ணே. நம்ம காரைக்குடி சிங்கம் கார்ஸ்ல இருந்து இருக்கோம்ண்ணே. இப்ப நம்ம சிங்கம் கார்ஸ் வண்டியோட டீட்டெயில் எல்லாம் பார்ப்போம். எல்லா வண்டியுமே கொஞ்சம் லேட்டஸ்டா கொண்டாந்துருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு எல்லாமே வந்து கம்மியான ரேட், முடிஞ்சா ஃப்ரீயா கொடுத்துறீங்களா? ஃப்ரீயா எனக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவேன். சரிங்க. இருந்தாலும் வண்டியோட ரேட் கொஞ்சம் குறைச்சு கொடுங்கண்ணே. கண்டிப்பா ஃபாலோவர்ஸ்க்காண்டி அங்கேயும் உங்க சொல்லிட்டாலே 10-20 கம்மி தான். நிச்சயமா அது கண்டிப்பா. ஏன்னா உங்க ஃபாலோவர்ஸ் கேளுங்க, போகும்போது வந்து கேட்டுருப்பா, வந்துட்டு கண்டிப்பா வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் 10-20 கம்மியா லாபத்துல சின்னதா குறைச்சு கொடுத்துறது பண்ணி கொடுத்து வியாபாரம் பண்ணிருக்கேன். சந்தோஷம். அது போதுண்ணே. ஏன்னா லாபம் சம்பாதிக்கதான் தொழில் பண்றோம். ஆமா, அது நியாயமான ஒரு ரூபா அடைக்கிறதுல 10 ரூபா அடைச்சாலும் போதுன்னு கொடுத்துறது. எடிகேஷன் வந்தானா அதே நம்மளுடைய இது எடிகேஷனாலே 15 குறைச்சு கொடுத்துறது. ஓகேண்ணே. ரேட்டுமே மத்த காசை காட்டி நம்ம காசுல வந்து 10 கம்மியா தான் இருக்குது. அதை மென்ஷன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அது உங்க நம்ம ஃபாலோவர்ஸ் தான் கேட்கணும் எப்படி இருக்கு நம்மளுடைய. அது ஒவ்வொருத்தவங்களுடைய மன திருப்தி. பணம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும். அது அந்த நம்ம சொல்லக்கூடிய பணம் வச்சு நல்லா இருக்குமே கார் எடுக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேவரா பண்ணி கொடுத்துறது. அவங்க மனசு திருப்தி ஆகிற அளவுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். சரி, நம்ம அட்ரஸ் எங்க இருக்கு கரெக்டா? சிங்கம் கார்ஸ் எங்க வரணும்? ஆனா நம்ம சிங்கம் கார்ஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம காரைக்குடியில இருந்து கல்னிவாசல்ல இருந்து நேர நியூ ஜிஹெச் பைபாஸ் போற, திருச்சி பைபாஸ் போற போக்குவரத்து நகர் பஸ் ஸ்டாப், அது பக்கத்துல சிங்கம் கார்ஸ் லொகேட் ஆயிருக்கு. கூகுள் மேப்ல சிங்கம் கார்ஸ் போட்டாலும் வரும். அந்த பழைய இது காமிக்கும். எனக்கு பழைய ஆபீஸ் போட்டது. பழைய ஆபீஸ் அந்த சைடுல இருக்கு. காமிச்சிட்டு இருக்கு. நான் அதை அப்டேட் பண்ணாம இருக்கேன். ஒண்ணு இல்ல, நீங்க ஜிஹெச் வந்துட்டு எனக்கு கால் பண்ணாலே போதும். நியூ ஜிஹெச் பழசு இல்ல, புது ஜிஹெச் பக்கத்துல வந்துட்டாலும் நம்ம ஆபீஸ். அதுல இருந்து ஒரு 500 மீட்டர். நம்ம இந்த கரண்ட் லொகேஷன் வாட்ஸ்அப் இதுல பின் பண்ணிடுவோம். ஆமா, பண்ணிவிட்டுருவோம். அண்ணா இந்த ஃபர்ஸ்ட் இந்த வண்டி பாப்போம். ஒரு ஃபேன்சி நம்பரா இருக்குண்ணே. 6373. நல்லா. அதுவும் டீசல் வண்டி தானே இது? டீசல். அப்ப 25 மைலேஜ் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா 25 நான் தாராளமா கொடுக்குறேன். 2014 மாடல்ண்ணே. 14 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. டாப் எண்ட் எஸ்எக்ஸ் டீசல் வண்டி. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட், எல்லாமே வந்துருது. சன்ரூப் எல்லாம் வந்துரும்ண்ணே. இது 5 ஸ்பீட் மேனுவல் கியர்னு நல்லா இருக்கு. பவர் நல்லா இருக்கு. ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் தான். ஸ்டார்ட் வந்துரும். மேனுவல்லயே வந்து 6 ஸ்பீட் இருக்கு, 5 ஸ்பீட் இருக்கு. 5 ஸ்பீட் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். வண்டி சூப்பரா இருக்கு. இன்ஜின் போக்குவரத்து கண்டிஷன் நல்லா இருக்குது. ஓகேண்ணே. இது ஒரு நம்மளுடைய பார்க் அண்ட் சேல் தான். நம்ம ஃபாலோஸ் நம்மள்ட்ட வண்டி எடுத்தவங்க அவங்கள்ட்ட வண்டி கொண்டா கொடுத்துருக்கா, சேல் பண்ணி கொடுக்கணும் நானு. ஓகே. இந்த வண்டி அவங்க பார்ட்டி கேட்க ரேட் பாத்தீங்கன்னாக்க 5,25,000 5 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்.
இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து இன்சூரன்ஸ் கிடையாது. எத்தனை ஓனருங்க? 2 ஓனர். 2014 டீசல் SX 2 ஓனர் இருக்கிறது டாப் அண்ட். லோன் பாத்தீங்கன்னா அதுக்கு 4 ரூபா 3 to 4 ரூபா கன்ஃபார்ம் லோன் ஆகும். ஏன்னா எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க 7 சீட்ல நம்ம பொலிரோ ஸ்கார்பியோ அந்த எலெக்ஷனை வச்சு கேட்டுக்கிட்டாங்க. அதனால நம்ம ஃபாலோவர்ஸுக்காண்டியே ஒரு 7 சீட்ல ஒரு தரமான வண்டி 18க்கு 19 4 டயரும் 19 டயர் பத்தி நான் போட்டிருக்கேன். வண்டி குவாலிட்டியா இருக்கும். 18க்கு 19 2 ஓனர் ஜெட்டலக்ஸ் வாய்ஸ் மேல் வந்துடும். ஓகே. ஏர்பேக்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா வாய்ஸ் மேல் வந்துடும். 3 சிலிண்டர் பவர் பிளஸ். அப்ப மைலேஜ் நல்லா கிடைக்கும். மைலேஜ் நல்லா கொடுக்கும். பெரிய கார்ல 3 சிலிண்டர் கிடைக்கிறது. ஆமா மைலேஜ் நல்ல மைலேஜ்னே இருக்கு. ஸ்டாண்டர்டா ஜெயிச்சதுக்கு காரணம் இதுவும் ஒண்ணுதான். நிறைய பேர் கேட்டுக்கிட்டா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு பொலிரோ கிடைக்கல. ஆமா அதுக்கப்புறம் வரையிலோட பொலிரோ ஒருத்தர் கேட்டா எனக்கு. ஆமா பொலிரோ ஸ்கார்பியோ இருந்தா ஸ்கார்பியோ 2 வண்டி கொடுத்துட்டேன். எக்ஸிவ் 2 வண்டி கொடுத்துட்டேன். ஒயிட் கலர் பொலிரோ நிறைய பேர் கேட்டா. எலெக்ஷன் முடிஞ்சு நம்மள்ட்ட வந்திருக்கு. இருந்தாலும் யாராவது கச்சேரியா ஜெயிச்சவங்க வந்து வாங்கிக்குவான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருக்கேன். ஓகே. எவ்வளவு கேக்குறீங்க? ஆனா இந்த வண்டி கேட்கற ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா 7,25,000 ரூபாய். 7 லட்ச ரூபா வெரி ஃபைனலா கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 5 லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. 7 லட்ச ரூபா ஃபைனலா கிடைக்கும். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவேன். 5 லட்ச ரூபா 4 டயரும் சிஎட் டயர் இப்ப புது டயர் போட்டுருக்கு. ஓகே. 5 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் பண்ண மாசம் எனக்கு எவ்வளவு இஎம்ஐ கட்ட? 15 ரூபா வரும். 15 ரூபா வரும். 4 வருஷம் போட்டீங்க அப்படின்னா 15 ரூபாய்க்கு வந்துடும். ஆமா. அடுத்த பெருமானே. வாங்க. அடுத்து ஸ்கார்பியோ. இதுவும் ஃபேன்சி நம்பரா இருக்குண்ணே. ஆமாண்ணே இதுவும் ஃபேன்சி நம்பர் தான். நம்ம இதே எலெக்ஷனுக்காண்டி இதுவும் இந்த வண்டி எடுத்தது. அந்த நேரத்துல வந்துட்டு கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருந்தனால கொஞ்சம் வேலைகள் பார்த்தேன் இந்த வண்டியை. சரி சரி. பெயிண்டிங் டச் அப் பண்ணி. ஆமா இந்த ஸ்கார்பியோல வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெயிண்ட் டச் அப் லுக்னஸ் கொஞ்சம் படுத்தினேன். சீட் கவர்ஸ் எல்லாம் பூசு போட்டேன். வண்டி தெளிவான வண்டி. எல்எக்ஸ்ல வந்து அவாக் இன்ஜின் வந்துடும். அவாக் வந்துடும். இது மாடல் பாத்தீங்கன்னாக்க 2012 2012 ஒரு கண்டிஷன்ல இருக்குது. இது நம்ம ஏற்கனவே நம்ம வண்டி கொடுத்த வண்டி ஒரு பார்ட்டியில கொடுத்து இப்ப இந்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேற வண்டி கொடுத்துருக்கு. வண்டி தெளிவா இருக்கு. இப்ப நெருக்கி 80 ரூபாய்க்கு இந்த வண்டி வேலை பார்த்துருக்கு. சீட் கவர்ஸ் ஹெட்லைட்டு பெயிண்டிங் எல்லாமே வண்டியில எந்த வேலையும் கிடையாது. சஸ்பென்சர் வேலையை 22,000 பார்த்துருக்கு வண்டியில. தெளிவா இருக்கு வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறவள பாத்தீங்கன்னாக்க 4,80,000 ரூபாய். இது வந்து சின்னதா தான் நெசல் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப பெருசா வாக் இன்ஜின் மெக்கானிக்கை கூட்டும் செக் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாம். 4,80,000 12 சின்னதா பண்ணிக்கலாம். ஆமா 12 3 ஓனர் காண்டி. இதே இது 12 2 ஓனர் 1 ஓனர் வண்டி 5 ரூபா 5,000 ரூபாய் விற்கும். 5,000 ரூபாய் கேவலமா விற்கும். சரி இது ஃபைனான்ஸ் கிடைக்குமா 12? ஆனா இதுக்கு வந்து நான் ஸ்ரீராம் அந்த மாதிரி லோக்கல் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸ்ரீராம்ல 2,000 ரூபா to 3 ரூபா பண்ணி கொடுக்கலாம். ஆனா பெரிய காருக்கு எடுக்கிறவங்க எல்லாம் வந்து 4 லட்ச ரூபா பட்ஜெட் அப்படிங்கும்போது ரெடி காசு வந்துடுறாங்க. அப்படி இல்ல எங்கள்ட்ட இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொன்னா 3 லட்ச ரூபா நான் ஸ்ரீராம்ல லோன் பண்ணி கொடுத்தேன். ஸ்ரீராம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸ்ரீராம்ல லோன் பண்ணி கொடுத்துறேன். 4 டயருமே எப்போ 80% மேல இருக்குது. வண்டி தெளிவா இருக்குது. இன்ஜினுக்காண்டி இந்த வண்டி ஏசி எல்லாம் வரீங்களா? ஏசியே நெருக்கி 10 ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்கு. கூலிங் ஆயில் எல்லாமே மாத்தி இருக்கு. தெளிவான வண்டி. ரேட்டுக்கு அந்த ரேட்டுக்கு தகுந்த இது இருக்கு. ரெடி கேஷ் வந்துட்டாங்கன்னா இன்னொரு ஃபேன்சி நம்பர் இருக்கு. இது 47 நம்மகிட்ட இப்போ ஒரு லேட்டஸ்ட் வந்திருக்க ஒரு 73 இப்போ அந்த வண்டி கொடுத்ததுமே 69 இன்னொரு வண்டி கொடுத்தேன். ஆமா இந்த ஒரு அமேஸ் டெலிவரி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ 2 உங்க வந்து வர்றதுக்கு முன்னாடி 2 வண்டி ஃபேன்சி நம்பர் 64 வண்டி கொடுத்தேன். சரி சரி. இது 47. ஓகே. நல்லா ஃபேன்சி தான் வந்திருக்கு. இன்னும் தெரியல இந்த மாசம் வந்து ஃபேன்சி நம்பர் மாசம். ஆனா இது 2017 பெலினோ ஆல்பா டாப் எண்ட் ஃபுல் ஸ்டார்ட் வந்துடும். ஒரே ஓனர் டீசல் மெயின் அதான் டீசல். இன்னொரு மெயின் என்ன 70,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பரவாயில்லையே ரொம்ப லோ கிலோமீட்டர். கம்பெனி சர்வீஸ் 70,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி அடிபடாத வண்டி. சின்ன டச்சப் ஆயிருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாம் புதுசா இருக்கு. ஆண்ட்ராய்டு செட் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குது. ப்ளூடூத் ஆப்ஷன் எல்லாமே ஸ்டீரிங் ஆப்ஷன் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. உள்ள நூடுல்ஸ் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்கு. 2 டயர் புதுசா போட்டிருக்கேன். நான் தான் போட்டிருக்கிறது. இதுக்கும் சஸ்பென்சர் ஜாக்கப்சர் ஃப்ரண்ட் சாக்கப்சர் எல்லாமே ஒரு 20,000 வேலை பார்த்துருக்கு. வண்டி வெரி குவாலிட்டியா இருக்கும். 84 நம்பர் அந்த விருதுநகர் பக்கம் லோக்கல் நம்பர் தான். ஓகே. மெயின் ஒரு ஓனர். இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 90 to 80 பண்ணி கொடுத்தலாம். ஓகே. சரி நம்ம கேட்கற வேலை பாத்தீங்கன்னாக்கா 6,25,000 கேட்கறோம்னே. 6,25 கேட்கறோம்னே. புது டயர் புதுசு. ஆமா 2 டயர் புதுசு இப்பதான் போட்டிருக்கேன். இதுவும் சிஎட் டயர் புதுசு போட்டிருக்கு. சஸ்பென்ஸ் ஃப்ரண்ட் சாக்கப்ஸ் 2 புதுசு. பால் ஜாயிண்ட் எண்டு எல்லாமே புதுசு மாத்திருக்கு. எந்த வேலையும் கிடையாது. இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து இந்த ரேட்டு. லோன் 4 to 4.5 லட்ச ரூபா பண்ணி கொடுத்துறேன். 6,000 ரூபா கேட்கறேன். அதுவும் சின்ன வித்தியாசத்துல பண்ணிக்கலாம். டீசல் வண்டின்னு விரும்பி வரவங்களுக்கு இந்த வண்டி நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மைலேஜ் எதிர்பார்க்க மைலேஜ் 24 குறையாது. வண்டி ஓட்டி பார்த்துட்டு கண்ண மூடி கிடக்கு.
டீசல் வண்டி ரேரு. அதுல அது போக வந்துட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு 1 கிலோ ஓடிக்க ரேர். நம்ம அடுத்தா பார்க்க வரும் மாருதி அல்டோனே. மாருதி அல்டோ 2014 மாடல், ஒரே ஓனர் வண்டி. ஒரு ஓனர் வண்டி? ஆமா, ஒரு ஓனர் வண்டி. வெறும் 78,000 கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு. அல்டோ 800 LXi. LXனா 2 பவர் விண்டோ வரும். ஆமா, பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வந்துருதுண்ணே. சீட் கவர்ஸ் ஆவரேஜா இருக்கு. பழைய சீட் கவர்ஸ் தான் அது. இருந்தாலும் நல்லா இருக்கு. பிஏகி இல்ல. டேஷ்போர்ட் பாருங்க, வெயிலே படாத ஒரு டேஷ்போர்டா இருக்கும். ஆமா, கிலோமீட்டர் 78 தானே ஓடி இருக்கு. ஓ சரி. ஆமா, உள்ள செட்டு பைனியர் செட்டு கிட்ட எல்லாமே இருக்குது. நூடல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்கு. 4 டயருமே இப்போ 80% மேல இருக்குது டயரு. வண்டி அடிபடா வண்டி. சின்ன சின்ன டச்சப் பண்ணி ரவிங் பாலிஷ் போட்டிருக்கு வண்டியில. அது பண்ணாம கொடுக்க நல்லா இருக்கு. வாங்குறவங்களுக்கும் ஒரு திருப்தி. சென்னை நம்பர் தான். சென்னை நம்பரா இருந்தாலும் நீங்க திருச்சியில ஒண்ணாதான் வண்டி. வண்டி குவாலிட்டியா இருக்கு. வண்டி ஓட்டி பார்த்தா பிடிச்சிரும். சரிண்ணே, அதே மாதிரி விலையும் சொல்லுங்க. ஆமா, வாங்குற மாதிரி விலை பாத்தீங்கன்னா 2014 ஒரு ஓனர், இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 2,65,000 தான். இந்த வண்டிக்கு 1.5 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுத்துருக்கேன். 80 ரூபா ஒரு ரூபாய்க்கிட்ட கொண்டு வந்தா போதும். ஓகேண்ணே. 1.5 2 ரூபா லோன் பண்ணிடலாம். 1.5 கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். சொல்லுங்கண்ணே. பிரீசா வந்து 2016 ஜெட்டினே டீசல் வண்டிண்ணே. 16 மாடலா? ஆமா, 16 2 ஓனர்ண்ணே. 1.35 நமக்கு கம்பெனி சர்வீஸ்ண்ணே. ஓகேண்ணே. வண்டி தெளிவான 4 டயர் புது டயர் போட்டிருக்குண்ணே. குவாலிட்டியா இருக்கு. அடிபடா வண்டி. பெயிண்டிங் டச்சப் ஆகாத வண்டி. சீட் கவர்ஸ் எல்லாம் புது சீட் கவர்ஸ் போட்டிருக்கு. உள்ள கம்பெனி இம்ப்ரூவ்ட் செட் எல்லாமே இருக்குது. ஏன்னா பிரீசா டீசல் நிக்காதுன்னு எப்படின்னு? ஆனா இது கொஞ்சம் ரேட் நாங்க கொடுக்குறோம், அதனால இதுவா இருக்குண்ணே. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இது போன டைம் நம்ம வீடியோ போட்டோம்ல. ஆமா, இது கொஞ்சம் போட்டிருக்குண்ணே. ரேட்டு கொஞ்சம் கூட சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம கொஞ்சம் நம்ம கஸ்டமருக்காண்டி ஒரு 10 ரூபாய் கம்மி கொடுத்துடலாம். ஏன்னா போன டைமே வண்டியை பார்த்து நானே சொன்னேன் நல்லா இருக்கு. வண்டி நல்லா இருந்துச்சு. ஆனா இது 2 பேருக்கு பேசுனதுன்னா அவங்களுக்கு லோன் ஆகாம வச்சுனே. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துருச்சா, அதனால கொஞ்சம் எலெக்ஷன் நேரத்துல நம்மளுக்கு வியாபாரம் இல்ல. டாப் மாடல் வந்துச்சுன்னா டாப் மாடல். லோக்கல் நம்பர். உங்களுக்கு லோக்கல் நம்பர்னா சேலம் நம்பர். 2வது டிவோ வந்து காரைக்குடி டிவோல இருக்குது. வண்டி அடிபடா வண்டி. வெரி குவாலிட்டி. 4 டயர் புது டயர். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து ஏற்கனவே 650 போட்டு இருந்திருப்பேன். இப்ப நம்ம ஃபாலோதுக்காண்டி நம்ம தெளிவா வந்து பார்த்தானா பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வண்டி 6,500 ரூபா. ரெடி கேஷ்னா 6 ரூபாய்க்கு கொடுத்துரும். ஓகேண்ணே. 50,000 ரூபாய் கம்மி. முன்னாடி போட்ட வீடியோ 6 லட்சம் ரூபாய். 6 லட்சம் ரூபா அந்த வண்டி. 4.5 லட்சம் ரூபா லோனு. கையில 1.5 லட்சம் தான். நம்ம அவுட்லுக்கு சூப்பரா இருக்கும். உள்ள இன்டீரியர் அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கா. வச்சிருந்தவங்க மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. நீங்களுமே நல்லா நிழல்ல நிப்பாட்டிருக்கனால இன்னும் பாக்குறீங்க. அப்படி பாலிஷ்லாம் போட்டு வண்டி அலாய்வில் ஏர் பேக் ABS புஸ்டார்ட் மட்டும் வராது. 18க்கு மேல புஸ்டார்ட் வரும். நம்ம ஏற்கனவே இந்த வண்டியெல்லாம் அப்டேட் பண்ணதான். இருந்தாலும் ஓவரலா வந்துட்டு ஓவரலா 2014 2 ஓனர் லோக்கல் நம்பரு VDI இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 4.25 ரூபாய்க்கு கொடுத்துரும். ஏற்கனவே 5 ரூபா போட்டிருந்தேன். 4.25 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துரும். இதெல்லாம் பிக்சட் தான் இந்த வண்டியெல்லாம். 4 டயர் புது டயர் அலாயில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. உள்ள சீட் கவர்ஸ் புது சீட் கவர் போட்டிருக்கு. புது டயர் போட்டிருக்கீங்க? ஆமா, 4 டயர் புது டயர். ஏற்கனவே நம்ம இந்த வீடியோ போட்டதுனே. இந்த எலெக்ஷன் நேரத்துல ஒரு 40 நாள் வியாபாரம் இல்லைண்ணே. இது இந்த கலர் தானே மக்களுக்கு தெரியல. இதோட கலர் லோக்கல் நம்பர் சீக்கிரம் போயிடும். நான் ரேட்டு கொஞ்சம் முன்னாடி 5 ரூபா போட்டிருந்தேன். இப்ப 4.25 ரூபாய்க்கு கொடுத்துரும். இதுல பார்க்கிங்ல கிடையாது. ரெடி கேஷ்னா அந்த பேமெண்ட் தான். அந்த ரேட்டு தான் வரலாம். இன்சூரன்ஸோட சேர்த்து இன்சூரன்ஸே 10 ரூபா வந்துடும். அப்ப எனக்கு 4 இருந்துச்சு கணக்கு வரும். இது அடுத்த பார்த்தா இது வந்து ஏற்கனவே போட்டதுதான். 2015 2 ஓனரு. டீ போட வந்து ஓன் காரா மாத்திருக்கு. இது இன்சூரன்ஸ் டீ போர்டு இன்சூரன்ஸ் போட்டிருக்குது. டீ போர்டு ஆனாலும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த வண்டிக்கு நம்ம சிங்க காசுல கேட்கறவள பாத்தீங்கன்னாக்க 3,25,000 ரூபா. இது எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுக்கறதோட எல்லாமே நேன் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அதாவது ஓன் போடா அவங்க பேர் நேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஓன் போடா மாத்தி கொடுத்துருவேன். 3,000 ரூபா. 2015 2 ஓனர். ஏசி பவர் ஸ்டீரிங் மட்டும். ஏற்கனவே ஏசி எல்லாம் ஒர்க்கிங் இல்லாம இருந்து இப்போ 8 ரூபாய்ட்ட வேலை பார்த்துட்டு ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு. சீட் கவர் புஷ். ஏன்னா நம்ம வேலை போய் அது ஒர்க் ஆகாம இருந்தாலே நம்மளுக்கு வேலை பேசவே மனசு வராது. ஆமா, அதனால எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். போன வீடியோல அதெல்லாம் ஒர்க் ஆகாம இருந்துச்சு. ஆமா, வந்து கஸ்டமருமே வந்து பாத்துருப்பாங்க. ஒர்க் ஆயிருந்திருக்காது. 3,000 ரூபா போட்டிருக்கேன். எல்லாமே நான் எங்க பேப்பர் செலவுலாம் என்னோட செலவு. ஓகே, பண்ணி கொடுத்துருவேன். என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு கையில. அடுத்து இது பாத்தீங்கன்னா அது ஷிஃப்ட்னே. வண்டி தெளிவான ரேட்டு நான் விட்டு கொடுக்கறதுனால இந்த வண்டி போகாம இருக்கேன். 2015 ஓகே. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. VDI 4 டயர் இப்போ 80% இருக்கும். அடிபடா வண்டி. ஆண்ட்ராய்டு செட், ரிவர்ஸ் கேமரா, சிக்கர் பூஸ், சஸ்பென்ஷன், போக்குவரத்து எல்லாமே வண்டி நல்லா இருக்கும். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் சென்ட்ரல் லாக். ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி வண்டி நல்லா இருக்கு. பாட் ஸ்டிக்கர்லாம் போட்டு. போக்குவரத்து நகர்ல இருக்கறனால போக்குவரத்துங்கிறீங்களா? சரிண்ணே, சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணே, அது அப்படியே பேசி பழகிச்சுண்ணே. பரவாயில்லண்ணே, சொல்லுங்கண்ணே. சும்மா கிண்டல கேட்டேன். ஆண்ட்ராய்டு செட் இருக்கு. ஓகே. ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்கு. சீட் கவர் பூஸ் போட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா பிட்டிங் நான் போன வீடியோ காட்டி இப்போ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. சரிண்ணே, இதுக்கு ஒரு சிறப்பான விலையை சொல்லுங்க. சிறப்பான விலை 460 போட்டிருந்தேன். ஓகே. இப்போ
430 கொடுத்துருவேன். 430 பரவாயில்ல. இன்சூரன்ஸ் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப எனக்கு 30,000 ரூபாய் குறைச்சிட்டீங்க. இது சிறப்பான 430 கொடுத்துரும். இன்சூரன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு கொடுத்துக்கேன். என்கிட்ட உள்ள வண்டி போனா வண்டி இன்ஜின் தரமா இருக்குண்ணே. அதுல எந்த இதுவும் இருக்காது. 50,000 கிலோமீட்டருக்கு எந்த வேலையும் வந்துடாது நான் கொடுக்குறது ஓரளவுக்கு. ஆமா, அந்த அளவுக்கு நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. இந்த வண்டி கொடுத்தாச்சுன்னா இந்த வண்டி உங்களுக்கு வீடியோ போட வரச்சுன்னா இந்த வண்டி வரையிலோட அமேசான் டெலிவரி. ஆமா, அதை விட போட்டு ஆட் பண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் நாங்க சின்ன பட்ஜெட்ல கார்ல நிறைய பேருக்கு எப்போ வித்துட்டீங்க? வித்துட்டீங்களா? இருக்கா? இருக்கு, சொல்லலாம் இருக்கு. ஆனா இது 2017-18 2 ஓனர். 2017-18 2 ஓனர். ஃபுல் ஆப்ஷன் வண்டி. சீட் கவர் எல்லாம் பூசு போட்டுருக்கு. இது ஏற்கனவே 2.5 லட்சம் ரூபாய் போட்டிருந்தேன். இப்ப நம்ம ஃபாலோவர்ஸுக்காண்டியே ரொம்ப சீப்பா 2,700 ரூபாய் கொடுத்துறேன். 2,25,000 ரூபாய். இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு. ஃபுல் லோன் ஆகுமே அப்பனா? ஆமா, 1.5 லட்சம் லோன் பண்ணி கொடுத்துறேன். 2 டயர் பூசு போட்டுருங்க இப்பதான். ஓகே, ஃப்ரண்ட் 2 பூசு போட்டுருங்க. பேக்ல மாத்த தேவையில்லை. அரை கண்டிஷனுக்கு மேல கிடக்குது. போதும், இருக்கிற கண்டிஷனுக்கு போதும். இது குவிட் இன்ஜின் தானே? 1000 cc. ஆமா, 1000 cc. சூப்பரா இருக்குண்ணே உள்ள. ஆனா ஏற்கனவே வீடியோ போட்டதேன். பட் இருந்தாலும் வந்து 2 வீலருக்கு அடுத்து காருக்கு போறேன் அப்படின்னா யாரா இருந்தாலும் முதல்ல இந்த கார்லாம் ஓட்டணும். இந்த வண்டி ஏற்கனவே 250 போட்டிருந்தானே. ஆமா, இப்ப 2.25 தரேன். பரவாயில்ல, 25,000 குறைச்சு தரேன். யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் அது ஆஃபர் ஆகும். ஆனா அதே மாதிரி இந்த வண்டி வேகனார் சாண்ட்ரோனே. இதுவுமே வண்டி சிகப்பு கலர் எனக்கு கொஞ்சம் ராசியா இருக்கு, அதனால நிக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய்க்கு மறுபடியும் நான் அதே ஆஃபர் கொடுக்குறேன். ஏற்கனவே ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தேன். இது 2013 ஒரு ஓனர். ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் வந்துடும். சீட் கவர்ஸ் நல்லா இருக்கும். ஏசி மட்டும் ஒர்க்கிங்ல இல்ல. இன்சூரன்ஸ் கிடையாது. இருக்கிற கண்டிஷனுக்கு பாரியும் இடம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன். என்ன மாடல் சொன்னீங்க? 13 ஒரு ஓனர். திண்டுக்கல் நம்பர். 4 டயருமே இப்போ. ஆனா இன்ஜின் போக்குவரத்து எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். சின்ன ரஸ்ட் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா? 1.5 லட்சம் ரூபாய் பண்ணி தரேன். ஓகே, அப்ப நான் ஒரு கையில 50,000 கொண்டு 50,000 ரூபாய் இருந்தா போதும். 50,000 கொண்டு வாங்க. இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கணும். இப்ப இதுக்கு 50,000, அதுக்கு ஒரு 75,000 இருந்தா போதும். போதும். ஆனா அடுத்த பாகம் டஸ்டர்ண்ணே. 2013-14. ஓகே, 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. RX-Z டாப் மாடல். ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். ஏர் பேக் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குது. 2 டயர் பிராண்டட் நியூ டயர் போட்டிருக்கு. சீட் கவர்ஸ், ஆண்ட்ராய்டு செட்டு எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. ஓகே, ஏர் பேக் ஓப்பன் ஆகாத வண்டி. சீட் கவர்ஸ் ஆவரேஜா இருக்கும். வண்டி அடிபடா வண்டி. ஆனா டீசல். ஆமா, டீசல். மைலேஜ் எப்படி பார்த்தா 16 கிட்ட கொடுக்கும். 15-16 கொடுக்கும் கண்டிப்பா. லைவ்ல எல்லாமே இருக்குதுண்ணே. ஓகே, இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற விலை பாத்தீங்கன்னாக்கா 3,50,000 ரூபாய். ஏற்கனவே நான் 4 லட்சம் ரூபாய் வீடியோ போட்டிருப்பேன். 3,50,000 ரூபாய் கொடுத்துருவோம் அந்த வண்டி. இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து. இது என்ன மாடல்? 13-14 RX-Z. அல்டோ 13-14 எவ்வளவு போகும்? அதுல 2,300 ரூபா. அது 2 தானே கேக்குறீங்க? ஆமா, அதான் சொல்றேன்ல, 50,000 கம்மியா கொடுக்குறீங்க. ஓகேண்ணே. ஏற்கனவே போட்ட வீடியோ காணி. அதாவது என்கிட்ட வந்துட்டு ஒரு மாசத்துக்கு மேல நின்றுச்சுன்னா நான் வியாபாரத்துக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருவேன். அந்த மாதிரி வண்டி. ஆனா அதுக்காண்டி ரேட் வண்டி இன்ஜின் நல்லா இன்ஜினை செக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே, இன்ஜின் போக்குவரத்து, டயர் பாயிண்ட் எல்லாமே அடிபட்டிருக்கான்னு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. வேகமா டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. அண்ணே வணக்கம். நன்றிண்ணே. அது போக நம்மள்ட்ட இன்னும் வண்டி இந்த அடுத்த வாரத்துல இன்னும் ஒரு 4-5 வண்டி அப்டேட் ஆகுது. அதோட அப்டேட் அடுத்த வீடியோல பண்ணிக்கலாம். ஓகே, நம்மள்ட்ட நேரடியா வந்தீங்கன்னாக்க வண்டி வந்து பார்த்தா பிடிச்சிருச்சுனாக்க ரேட் வித்தியாசத்துல பேசிக்கிட்டலாம். அட்வான்ஸோட வந்தீங்கன்னா நான் வண்டி கொடுக்குற அளவுக்கு தான் உங்களுக்கு பாரு. ரொம்ப பண்ணிட்டு பேசிக்கிட்டலாம் இருக்குமா? என்னன்னா சொல்ற விலையில இருந்து ஒரு சின்ன அமௌண்ட் குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணி வந்தா போதுமானதா இருக்கும். போதுமானதா இருக்கும். வாங்குறதோ இதுல வந்துட்டு. ஆனா நான் எப்படி எனக்கு 5 ரூபா லாபம் கிடைச்சா கூட கொடுக்கறதுக்கு தான் பாப்பேன். ஆமா, கஸ்டமரை விடாத அளவுக்கு நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சிலவங்க வந்துட்டு 50,000, 1 லட்சம் வித்தியாசம் அந்த மாதிரி குறைச்சாங்க. வியாபாரம் ஆகாது. ஏன்னா முன்னாடி இந்த OLS-ல போறதுக்காண்டி வண்டிக்கு 50,000 சேர்த்து போடுவாங்க. போட்டுக்கிட்டாங்க. அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டே வர்றா. அப்படிலாம் கிடையாது. இப்போலாம் நிறைய மோதி ஆன்லைன்ல போடுறோம்ல. அதனால எல்லாருமே OLS பாத்துக்கிட்டு எல்லாம் ரேட்டை பிக்ஸ் பண்ணி தான் வர்றா. இது இவ்வளவுதான் ரேட்டு. நம்ம டீலருக்கு தெரியறோட கஸ்டமருக்கு ரேட் தெரியும். கஸ்டமருக்கு தெரியுது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நம்மள்ட்ட வாங்குறாங்க, இவங்களுக்கு விக்கிறாங்க வந்துருச்சு. இதுல என்னன்னா அந்த குவாலிட்டி மாறுபடையில கொஞ்சம் ரேட் மாறுபடுது. அடிபட்ட வண்டி, அடிபடாத வண்டி. ஓரளவுக்கு அடிபட்ட வண்டி வராது. மேக்ஸிமம் அடிபட்ட வண்டி வேலை. நீங்க வியாபாரம் பண்ணணும்ல, எடுக்க கிடையாது. சொந்த யூஸ்க்கு எடுத்தா தெரியாம எடுத்துட்டோம்னு சொல்லலாம். இது ஏன்னா நம்மள்ட்ட வந்து மெயினா என்னன்னா நம்மள்ட்ட வந்துட்டு எல்லாமே நம்ம வந்து எடுத்து சேல் பண்றோம். மார்க்கெட் சேல் கிடையாது. அதனால வந்து நம்ம ஓரளவுக்கு செக் பண்ணி தான் எடுப்போம். 80% செக் பண்ணிடுவேன். என் கண்ணை மறைச்சு 10-20 அந்த இதுல இருந்தாங்க. அதுமே தான் நீங்க பாத்துருவீங்களா? அது எடுத்து வந்தோன்னு அந்த வேலையை பார்த்து கொடுத்தாரேன். இதுக்கு இந்த ரேட்டு சொல்லிடுறேன். இன்சூரன்ஸ் எந்த வண்டியும் போட்டு வச்சிருக்க மாட்டேன். ரன்னிங்ல கொடுக்கும்போது போட்டு கொடுத்துருவேன். நம்ம ஃபாலோவர்ஸுக்கு வந்தாங்கன்னா முன்னாடி சொன்னேன் 10-20 கம்மியாவே கொடுத்துருவேன். ஓகேண்ணே. வெற்றி சுடன்னு சொல்லிட்டாலே 10-20 கம்மி தான். அதனால வந்து நம்ம கஸ்டமர் வந்தாக்க அவங்களுக்கு சிறப்பா பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணே, நன்றி, வணக்கம். நன்றிண்ணே.